விருதுநகர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் சிக்கி 20க்கும் மேற்பட்ட அப்பாவி தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாதுகாப்பு விதிமுறைகள் கடைபிடிக்கப்படுகிறதா? அடிக்கடி நிகழும் பட்டாசு ஆலை விபத்து உயிரிழப்புகளுக்கு ஒரு முடிவே இல்லையா? உலகிலேயே பட்டாசு ஆலை விபத்துகள் அதிகம் நடைபெறும் இடம் விருதுநகர் மாவட்டம் என்றால் அதை மறுப்பதற்கு இல்லை. வருடத்திற்கு 2 அல்லது 3 விபத்துகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது ஒரு மாதத்திற்குள் 2 விபத்துகள் நிகழ்ந்து அப்பாவி கூலி தொழிலாளர்களின் உயிர்களை பறித்து சென்றுள்ளது. பாதுகாப்பு விதிமுறைகளை பட்டம் கட்டி காற்றில் பறக்கவிடும் ஆலை உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுமா? அப்பாவி கூலி தொழிலாளர்களின் உயிர்களை அசால்ட்டாக பணயம் வைக்கும் இவர்களை கட்டுக்குள் கொண்டு வரப்போவது எப்போது? விருதுநகர் மாவட்டம் கட்டனார்பட்டியில் கோவிந்தநல்லூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஈஸ்வரி என்பவருக்கு சொந்தமாக வனஜா என்ற பெயரில் பட்டாசு ஆலை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு ஆலையில் ஞாயிற்றுக்கிழமை தொழிலாளர்கள் பலர் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். மதியம் பரபரப்பாக வேலை நடந்து கொண்டிருந்த போது திடீரென பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு பெரும் அதிர்வு ஏற்பட்டது. மேலும் விண்ணை முட்டும் அளவிற்கு புகை கிளம்பியதால் சுற்றோட்டார கிராம மக்கள் பீதியடைந்தனர். இந்த வெடி விபத்தில் 4 அறைகள் தரைமட்டமான நிலையில் ஆலையில் பணி செய்து கொண்டிருந்த சுமார் 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பரிதாபமாக உடல் கருகி உயிரிழந்தனர். படுகாயமடைந்த பலர் விருதுநகர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வெடி விபத்து தொடர்பாக அச்சக்காரப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த கோர விபத்திற்கு காரணம் என்ன என்பது குறித்து போலீசார் ஆய்வு செய்து வருகிறார்கள். விபத்து ஏற்பட்ட பட்டாசு ஆலையில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா, மாவட்ட எஸ்பி ஸ்ரீநாதா, மதுரை சரக டிஐஜி அபினவ் குமார், அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு ஆகியோர் நேரில் ஆய்வு நடத்தினர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளில் உரிய அனுமதி பெறாமல் கூலி தொழிலாளர்களை அளவுக்கு அதிகமாக வரவழைத்து வேலை வாங்கப்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விடுமுறை நாளில் வேலை செய்ய வேண்டும் என்றால் தொழிலாளர் நலத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் உரிய அனுமதி வாங்க வேண்டும் என்ற விதிமுறைகள் உள்ளன. ஆனால் எந்த அனுமதியும் பெறாமல் விடுமுறை நாளில் 20 பேர் மட்டுமே வேலை செய்யக்கூடிய ஒரு அறையில் 35 பேரை வரவழைத்து உச்சநீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட சரவெடி தயாரிக்கும் வேலையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அந்த அறையை பட்டாசு தயாரிக்க தேவையான காகிதம், அட்டை, காகித குழாய், பசை போன்ற பொருட்களை சேமித்து வைக்கக்கூடிய குடோனாக பயன்படுத்தி வந்துள்ளனர். அப்படிப்பட்ட அறையில் 30க்கும் மேற்பட்டவர்கள் பணியாற்றியது உயிரிழப்பு அதிகரிப்பதற்கு முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது. அளவுக்கு அதிகமான தொழிலாளர்களை கொண்டு அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான ரசாயன மூலப்பொருட்கள் பயன்படுத்தி பட்டாசு தயாரித்த போது வெடி விபத்து ஏற்பட்டது தெரிய வந்துள்ளது. இதன் மூலம் விதிமுறைகள் மீறப்பட்டதன் காரணமாகவே வெடி விபத்து ஏற்பட்டது விசாரணையில் அம்பலமாக இருக்கிறது. மேலும் வெடி விபத்து ஏற்பட்ட வனஜா பட்டாசு ஆலை ஏற்கனவே கடந்த ஆண்டு விதிமீறல் காரணமாக உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டு மீண்டும் பணி செய்ய உரிமம் வழங்கப்பட்டதும் தெரிய வந்துள்ளது.
கடந்த 13ஆம் தேதிதான் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்து ஏற்பட்டு 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அந்த சம்பவம் அரங்கேறி ஒரு வாரத்திற்குள் மற்றொரு பட்டாசு ஆலை விபத்து ஏற்பட்டு 20க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்றும் தெரியல.